எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது இலவச அறிவிப்புகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் இலவச வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கைகளாக வெளியிடுவது வாடிக்கையாகிவிட்டது. இது சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான செயல். அது மட்டுமின்றி அரசாங்கத்திற்கும் இது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும். எனவே அரசியல் கட்சிகளுக்கு இது குறித்த வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல்களை மீறும் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் இது மிகவும் முக்கியமான பிரச்சினை என்றும் விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த பொதுநல மனு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இலவச அறிவிப்புகள் குறித்து தேர்தல் ஆணையம் விதிகளை உருவாக்கினால் அது வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல் கட்சிகளுக்கு புது நெருக்கடியை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது.